தமிழ்நாட்டு மக்களே வணக்கம். ஸோ எல்லாமே 2026 குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எக்ஸாமை தட்டி தூக்குறதுக்கு வெறித்தனமா படிச்சுட்டு இருப்பீங்க. தமிழ்நாடு ஃபுல்லா கன்சிஸ்டன்சியா படிச்சுட்டு இருப்பீங்க. ரைட்டா? ஷெட்யூல் படி விடாம கரெக்டா எந்த பிசுறு தட்டாம டைவர்ட் ஆகாம கண்டிப்பா நீங்க படிச்சுட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு 100% நான் நம்புறேன். அந்த அடிப்படையில் நம்ம போன மாசம் அதாவது 2026 மார்ச் மாசம் இந்த மாசத்துல 2026 மார்ச் மாசத்துல கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க. அந்த எக்ஸாம்ல இருக்கக்கூடிய ஜிஎஸ் கேள்விகளை இதோட முன்னாள் வீடியோக்குள்ள பொளந்து கட்டணும். அதோட மேத்ஸ் கேள்விகளை இப்பதான் ரீசெண்டா முன்னாள் வீடியோக்களை பொளந்தோம். அந்த அடிப்படையில் அந்த எக்ஸாம்ல கேட்கப்பட்ட தமிழ் கேள்விகள், பொது தமிழ் கேள்விகள் இருக்குள்ள 100 கேள்விகள் கேட்டிருப்பாங்களா, அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஆரம்பிக்கிற முன்னாடியே நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த தமிழ் கேள்விகள் இருக்குல்ல, இந்த தமிழ் கேள்விகளை பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான கேள்விகள். குரூப் 4க்கான தமிழ் வந்து ஸ்கோரிங் பேப்பர். சொன்னால் தமிழ் அங்க தமிழ் கேள்விகள் கொஞ்சம் மீடியம்ல இருந்து டஃப் வரைக்கும் ஏத்துவாங்க. 2025 அதை பார்த்தோம். ரைட்டா? அதே லெவல்ல தான் 2026 இருக்குன்னு வச்சுங்களே, அதோட கொஞ்சம் கம்மி பத்துவாங்க. ஏன்னா நம்ம குரல்லாம் கொடுத்தோம், அதனால சொல்றேன். இது வந்து எலிஜிபிலிட்டி பேப்பர்னால இதுல கூடிய கேள்விகள் எல்லாமே ஓரளவு ஈஸி டு மீடியம், மேக்ஸிமம் ஈஸி கொஞ்சம் மீடியம் இந்த லெவல்ல தான் இருக்கும். அதனால இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிராக்டிஸ் செஷன் மாதிரி, ஒரு ஜாலியா ஒரு என்டர்டெயின்மெண்டா அப்படியே ரிவிஷன் பண்ண மாதிரியும், அப்படியே சிலபஸ் ஃபுல்லாத்தையும் அப்படியே ஓரளவுக்கு டக் டக் டக்னு கவர் பண்ண மாதிரியும், பின்னணி ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண மாதிரியும் ஒவ்வொரு கொஸ்டினா நான் எடுக்க போறேன். அதனால வந்து இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஈஸி டு மீடியம் கேள்விகள் தான் இருக்கும். இதே மாதிரி குரூப் 4 இருக்குமான்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. குரூப் 4 இதை விட ஹைடெக்கா தான் கேட்பாங்க. கேள்விகளா வித்தியாசமா இருக்கும். அந்த மாதிரி கேள்விகளை நான் அடுத்த வீடியோல எடுத்துட்டு வரேன். புதுசாவே நம்மளே ஃப்ரேம் பண்ணி எடுத்துட்டு வரேன். அதனால அடுத்த இதுல டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின்ஸ்ல அடுத்த வீடியோல வரும். இந்த கொஸ்டின் பேப்பர் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க, சார் கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாம்ங்கிறீங்க, ஜிஎஸ் போட்டீங்க, மேத்ஸை போட்டீங்க, தமிழ் தானே இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் சொல்லுங்க, ஈஸியாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, சும்மா அப்படியே டிஸ்கஸ் மாதிரி பண்ணுங்க சார், ரிவிஷன் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த அடிப்படையில் இந்த வீடியோ நம்ம வந்து எடுக்கிறோம். ரைட்டா? ஸோ அதான் எக்ஸாக்ட் கொஸ்டின் பேப்பரில் தமிழ் அப்படியே நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். டைமை வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு என்ன? யூனிட் 1ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அருந்து இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதாவது இந்த அருந்துக்கு என்ன பொருள், இந்த அருந்துக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அருந்துக்கு என்ன பொருள்னா பார்த்தாலும் நமக்கு தெரியுது. ரைட்டா? குடி இஸ் த ஆன்சர். அருந்துனா குடி, தண்ணீர் அருந்து, மதுவை குடி. ஸோ இந்த அருந்துக்கு வந்து பொருள் என்ன அப்படின்னா குடி. ஆமா, இந்த அருந்துக்கான பொருள் என்ன அப்படின்னா துண்டுப்பட்டு அருந்து உழுறதுன்னு சொல்லுவாங்க. துண்டுப்பட்டு விழுறது, ரெண்டா துண்டுப்பட்டு விழுறது, ரெண்டா அருந்து விழுறது. அப்ப அருந்துனா குடி, அருந்துனா துண்டுப்பட்டு. அதனால ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அடுத்தது, ஒற்றுப்பிழையற்ற தொடரை கண்டறிக. ஒற்றுப்பிழை சந்திப்பிழைக்கு நான் வந்து ஷார்ட்கட் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்க குருநாத் ஐஏஎஸ் அகாடமி சந்திப்பிழைன்னு சொல்லிட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் வீடியோவை வந்து நிற்கும். 30 நிமிஷத்துல வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்களை முடிச்சிருப்பேன். யூடியூப்ல எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட்டா? 30 நிமிஷத்துல ஷார்ட்கட்டோட முடிச்சிருப்பேன். அப்படியே மைண்ட் செட் ஆகும். அதில் வல்லினம் மிகும் இடங்களுக்கு பாட்டுலாம் பாடியிருப்பேன். ரைட்டா? அது பார்த்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா வல்லினம் மிகும் இடங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க. ரைட்டா? ஈரிகெட்ட எதுவுமே பேச்சத்தில் வல்லினம் மிகும், ஓமை தொழில வல்லினம் மிகும், அதுக்கு பாட்டு பாடியிருப்பேன். இந்த கரகாட்டக்காரனா ஊரு விட்டு ஊரு வந்த கரகாட்டக்காரன் ராமராஜன் பாட்டு ஒன்று இருக்கும்ல, ஊரு விட்டு ஊரு வந்து, அந்த பாட்டை வச்சு அப்படியே ஃபுல்லா முடிச்சிருப்பேன் வல்லினம் மிகும் இடங்களை. அதுமாதிரி வல்லினம் மிகா இடங்களை இந்த காதல் வளர்த்தேன் அந்த பாட்டை வச்சு முடிச்சிருப்பேன். அத ஈரு கெட்ட ஓம தொகை, ஈரு பெயரொட்டு பண்பு தொகை, விட்டுடு தம்பி தோல உரிச்சொல் தம்பி, இத்தனை பெயரு திசை பெயரு தம்பி, விட்டுடு தம்பி தோல உரிச்சொல் தம்பி, இத்தனை பெயரு திசை பெயரு தம்பி, ஆகார மகரமைய தினமும் ஓரெழுத்து ஒரு மொழியா, அகர இகரத்தையே விட்டுட்டு சில உருவகம் வரவில்லையா, வந்தோட லீலையை கண்டவருண்டோ இல்ல சாலதவ. எடுத்து பாருங்க. ரைட்டா? அது அப்படியே முடிஞ்சிருக்கும். ஈரிகெட்ட எதுவுமே பழச்சம், ஈரிகெட்ட ஓமை தொகை, இரு பேருட்டு பண்பு தொகையில வல்லினம் மிகும். ரைட்டா? அப்புறம் உரிச்சொல் தோலை உரிச்சொல் தம்பி, உரிச்சொல்ல வல்லினம் மிகும். ஏன்னா திசைப்பெயர்ல வல்லினம் மிகும், அந்த இந்த திசைப்பெயர்ல வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா முடிச்சிருப்பேன். வன்தோட குற்றியலுகத்துல வல்லினம் மிகும், 6ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகும், 2ஆம் வேற்றுமை உருபு, 4ஆம் வேற்றுமை உருபுல வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்போம். ரைட்டா? அந்த சம்பந்தப்பட்ட கொஸ்டினால நான் அதை சொல்றேன். ஓகே, இது பார்ப்போம். ஒற்றுப்பிழையற்ற சொல்லை கண்டறிக. சந்திப்பிழை அதாவது ஒற்றுப்பிழை அற்ற தொடரை கண்டறிக. கரெக்டா இருக்கணும். ஆற்று மலருடன் சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமப்படுத்துவர். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை காட்டு மாதிரி தான் தெரியுது.
செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஆற்று மலருடன் சுண்ணாம்பை சேர்த்து இங்க இச்சு வரும். ஆற்று மலருடன் சுண்ணாம்பை இங்கே இச்சு வரல, இங்கே இச்சு வரல. ஸோ 2, 3, 4 அப்படியே தப்புங்கிற மாதிரி தெரியுது. எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப ஆற்று மலருடன் சுண்ணாம்பை, சுண்ணாம்பைங்கிறப்ப ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையா ஈற்றுல வந்திருக்கு, அப்படிதானே? சுண்ணாம்பைங்கிறப்ப ஐ 2ஆம் வேற்றுமை உருபு ஈற்றுல வந்திருக்கு. இந்த மாதிரி 2ஆம் வேற்றுமை உருபுன்னு சொல்லக்கூடிய ஐயோ 4ஆம் வேற்றுமை உருபுன்னு சொல்லக்கூடிய கூவோ ஈற்றுல வரும் பட்சத்தில் அங்க வல்லினம் மிகும். ரைட்டா? சோ கடைசியா வரப்ப அங்க வல்லினம் வெளிப்படையா வரப்ப உருபுனா வெளிப்படையா வரப்ப அங்க வல்லினம் மிகும். சோ இங்க இச்சு வர்றது கரெக்ட் தான். சேத்து சுவரை சமப்படுத்துவ, இங்க சேத்துக்கு அப்புறம் இச்சு வரணும். ஏன் அப்படின்னா வன்தொடர் குற்றியல் உரம் சொல்லுவாங்க. வன்தொடர் குற்றியல் உரம் கூசுடு தூபூரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்ல ஈட்டு எழுத்து இருந்துச்சு அப்படின்னா, இங்க தூ இருக்குல்ல, கூசுடு தூபூரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தூளை முடிஞ்சு அதுக்கப்புறம் வறுமொழியில வர சொல்லோட முதல் எழுத்து வல்லெழுத்தா இருந்துச்சுன்னா, இங்க வல்லெழுத்து சூ இருக்குல்ல, அப்படி அந்த மாதிரி சமயத்துல நிலைமொழியிலும் வறுமொழியிலும் இப்படி வர சமயத்துல கூசுடு தூபூருல நிலமொழியில முடிவுலையும் வல்லெழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய சொல்லும் இந்த இடையில வல்லினம் மிகும். அதனால இங்க இச்சு வரும். ரைட்டா? சேர்த்து சுவரை அந்த வீடியோ பாருங்க, ஃபுல்லா முடிச்சு விட்டுருப்பேன். ரைட்டா? ஃபுல் கான்செப்ட் ஷார்ட்கட் எல்லாமே சேர்த்து சொல்றேன். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ஆன்சர். ஆற்று மலருடன் சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமப்படுத்துவர் இஸ் த ஆன்சர். எழுத்துப்பிழையற்ற தொடரினை தேர்வு செய்க. குழலியை பாடத் தெரியும். குழலியை பாடத் தெரியும் சம்பந்தமே இல்லையே. குழலியும் பாடத் தெரியும். குழலியோட யாரை சேர்த்து அந்த தொடர்பு பத்துல குழலியால் பாடத் தெரியும், குழலிக்கு பாடத் தெரியும். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். நீங்க சும்மா வாசிப்பு தரேன் உங்களுக்கு இருந்தாலே ஈஸியா அடிச்சிடலாம் அந்த மாதிரி கொஸ்டின்லாம். ரைட்டா? ஸ்பெஷலா ஒரு இதெல்லாம் ஸ்கில்லா தேவையில்ல. குழலிக்கு பாடத் தெரியும் இஸ் த ஆன்சர். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து போலாம். இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக தமிழ் திகழ்கிறது. பார்க்கவே தெரியல ஆப்ஷன். திகழ்கிறது, திகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லு. திகழ்கிறது ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ரைட்டா? திகழ்கிறது, திகழும், திகழ்ந்த, திகழாது. திகழ்கிறது இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ. அடுத்து, நீர்வளம் பெருக்கி நிலவளம் விரிக்க. இதில் பெருக்கி என்பதன் எதிர்ச்சொல் யாது? பெருக்கி. நீர்வளம் பெருக்கி. பெருக்கினா மேக்ஸிமைஸ் பண்ணு. பெருக்கி. ரைட்டா? அதன் எதிர்ச்சொல் கேட்கிறாங்க. ஞாபகம் வச்சுங்க, பெருக்கியோட பொருள் கேட்கல, அதோட எதிர்ச்சொல் கேட்கிறாங்க. அப்ப பெருக்கினா மேக்ஸிமைஸ்னா அதுக்கு எதிர்ச்சொல் வந்து மினிமைஸ், சுருக்கு. அதனால ஆப்ஷன்ல எது வருது? சுருக்கி. இந்த ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஓரளவுக்கு ஈஸி, மேக்ஸிமம் ஈஸி கேள்விகள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் மீடியம் கேள்வி. மேதி என்பதன் எதிர்ச்சொல் என்ன? மேதி என்பதன் எதிர்ச்சொல். மேதினா என்ன? எருமை. ரைட்டா? மேதினா எருமை. அதோட எதிர்ச்சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பந்தமா 3 குத்துருக்காங்க பாருங்க. பசு இஸ் த ஆன்சர். ஸோ மேதி எருமைக்கான எதிர்ச்சொல் வந்து பசு அப்படிங்கிறது ஆன்சராக வரும் உங்களுக்கு. ஸோ அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் அறிக. த்ரெட், ஸ்டிச், ஃபேக்டரி, லூம். இந்த 4ல நிகரான தமிழ் சொல் என்ன? ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்னா ஃபேக்டரினா ஆலை. இது கரெக்டுங்க. அப்படியே பார்த்தாலே தெரியுது ஃபேக்டரினா ஆலை. ரைட்டா? ஆப்ஷன் சிங்கிறது கரெக்ட். ஃபேக்டரினா ஆலை தான் சொல்லுவாங்க. ஆலை மறியல் போராட்டம் கேள்வி போட்டு போனோம். இந்திய சுதந்திர போராட்டம் அப்பனா என்ன? ஃபேக்டரி எதிர்த்து போராட்டம் செய்வதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். பவள ஆலை மறியல்னு சொல்லுவி. பவள ஆலைனா கோரல் ஃபேக்டரி, கோரல் மில் ஃபேக்டரியை எதிர்த்து வஉசி போராடி இருப்பார்ல. சொன்ன ஃபேக்டரி ஆலைங்கிறது கரெக்ட். த்ரெட் அப்படிங்கிறது நூல், அது இங்கே வந்துருச்சு. ஸ்டிச் அப்படிங்கிறது தையல், அது இங்கே வந்துருச்சு. ரைட்டா? ஸோ மாற்றி வந்திருக்கு. த்ரெட்னா நூல், ஸ்டிச்னா தையலுங்கிறது மாற்றி வந்திருக்கு. நம்ம கரெக்ட் ஆன்சர் ஃபேக்டரினா ஆலைன்னு வந்துருச்சுல. ஸோ அதிலே நமக்கு வந்து அடிச்சிடலாம். ரைட்டா? லூம்னா நெசவு அந்த மாதிரி வரும். ஸோ அதுவும் தவறாக இருக்கு. இது ஒன்று தான் கரெக்டாக இருக்கும். ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் அறிக. மார்ஃபீம் அப்படின்னா உருபன், அது அங்கே இருக்கு. ஃபோனிம் அப்படின்னா ஒளியன், அது இங்கே இருக்கு. ரைட்டா? மாறி இருக்கு. ஸோ ஓகே. கோனிக்கல் ஸ்டோன்னா கூம்புக்கல்னு சொல்லலாம். இந்த மாதிரி கூம்புக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது நடுக்கல் இருக்கு. ஸோ அப்போ ஃபோனி முலியன் மாஃபி முருபன் 3 மாறி இருக்கு. பிளாக் போர்ட்னா கரும்பலகை. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். பிளாக் போர்ட்னா கரும்பலகை. ரைட்டா? ராஜீவ்காந்தி ஆட்சியில் ஆப்ரேஷன் பிளாக் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வருவார் 1986-87 காலகட்டத்தில். ஏன்னா அந்த காலகட்டத்தில் குறிப்பாக வட இந்தியாவில் சில இடங்கள்ல, பீகார் போன்ற இடங்கள்ல வெறும் செவுத்துல வந்து கரிக்கட்டையை வச்சு எழுதி ஆசிரியர் நடத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவல நிலையில இருந்துச்சு இந்தியா அந்த காலத்துல. அப்ப ஆபரேஷன் பிளாக் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் போர்டுன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்கூல்லையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து ராஜீவ்காந்தி கவர்மெண்ட். அப்படியே படிக்கிறப்ப அப்படியே ஜிஎஸ் கொஞ்சம் இழுத்து போட்டு பொழக்கணும். ரைட்டா? அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து படிச்சு மைண்ட்ல ஏற்றணும். அதனால பார்த்தனும் பிளாக் போர்டுன்னு பார்த்தன ஞாபகம் வந்துச்சு, அதனால சொல்றேன். ஓகே. கீழ்காணும் சொற்களில் பெயரச்சம் கண்டுபிடித்து சரியான விடையை தேர்வு செய்க. நல்ல, படுத்து, மாட்டிய, கடந்து. இத 4ல எது பெயரச்சம் கேட்கிறாங்க. பெயர் சொல்லை முடியும் எச்சம் பெயரச்சம். ரைட்டா? ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடியணும்.
ஒரு எச்சமா இருக்கும், எச்சமா பாதியிலே இருக்கும், ரைட்டா? அப்படி இருக்கிறப்ப அது பெயரெச்சம்னு சொல்லுவாங்க. அப்ப நல்ல, படுத்து, மாட்டிய, கடந்து, இதுல வந்து எது பெயரெச்சத்துக்கு உகந்த சொற்கள் அப்படின்னா நல்ல அப்படின்னு வரும், மாட்டிய அப்படிங்கிறது சொல்லப்ப ஆப்ஷன் பி வரும். ஏன்னா நல்ல அப்படிங்கிறதுக்கு அப்புறம் ஒரு பெயர் சொல் தானே போட முடியும். நல்ல மனிதன், நல்ல பையன், நல்ல பையன், நல்ல மனிதன் அப்படிதான் போட முடியும். ஒரு வினை சொல்ல போட முடியாதுல்ல. நல்ல வந்து, நல்ல வருவான், இல்ல நல்ல வேற ஏதாவது வினைய போட முடியுமா? போட முடியாது. அப்ப பேரை மட்டும் போடுறதுனால அது பெயரச்சம் சொல்லிட்டு அர்த்தம். மாட்டியங்கிறப்ப மாட்டிய பையன், மாட்டிய மனிதன், பெரும்பாலும் ஆள முடியும், ரைட்டா? பெரும்பாலும் சொல்றேன். இதனால நம்ம அந்த பெயரை போட்டு நம்ம சொல்லி பார்க்கணும், அதை வச்சு நம்ம அடிக்கணும். ஸோ நல்ல மாட்டிய இஸ் த ஆன்சர். பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். இது எக்காலத்தில் வரும்னா 3 காலத்திலும் வரும், 3 காலத்திலும் வரும். அதனால ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான். அடுத்து வேர்ச்சொல்லுக்கேற்ற வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுக. படி அப்படிங்கிறது ஒரு வேர்ச்சொல். பிரித்தால் பொருள் தராமல் இருக்கக்கூடிய அந்த சோஸ் சொல் இருக்கும்ல, சோஸ் ஆரம்ப சொல், அதாவது வேர்ச்சொல்னு சொல்லுவாங்க, ரைட்டா? சோஸ் அந்த இது. ஸோ அப்போ படிங்கிறது பிரித்தால் பொருள் தராது, படி என்னது இது. அதனால படிதான் வந்து ஒரு வேர்ச்சொல். அங்கிருந்தா பல சொற்கள் உருவாகும், ரைட்டா? அதாவது பேசிக் பிசிக்ஸ்ல, இதுல சயின்ஸ்ல சொல்லுவாங்க பேசிக் குவான்டிட்டி டெரைவ்டு குவான்டிட்டிங்குவாங்க. பேசிக் குவான்டிட்டினா ஆரம்பம். இப்போ மாஸ், நிறை அப்படிங்கிறது ஒரு பேசிக் குவான்டிட்டி. அதே மாதிரி மாஸ், வெயிட், அப்படி வெயிட் கூட டெரைவ்டு. மாஸ் அப்படிங்கிறது ஒரு பேசிக். அது மாதிரி அதை வச்சு ஆக்ஸலரேஷனோட மல்டிப்ளை பண்ணா ஃபோர்ஸ் உருவாகும்னா டெரைவ். அது மாதிரி எல்லாத்துலயுமே வந்து இந்த சோர்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுதான் வந்து இங்க வேர்ச்சொல்னு சொல்லுவாங்க தமிழ்ல, ரைட்டா? வேர்ச்சொல்லுக்கு ஏற்ற வினையாளனியம் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. வினையாளனியம் பெயர்னா படித்தவர் இஸ் த ஆன்சர். படித்தவர், வினையாளனியம் பெயர்னாலே படித்தவர் இஸ் த ஆன்சர். ஸோ படினா படித்தவர். படித்த அப்படிங்கிறது ஒரு பெயரெச்சமா இருக்கும், படித்துனா வினையச்சமா இருக்கும். படித்தவர் தான் கரெக்ட். படி வேர்ச்சொல்லை வினையச்சமாக்குக. வினையச்சம், வினையச்சம்னா வினை சொல்லை கொண்டு முடியணும். இப்ப படித்து, படித்து சென்றான், படித்து வந்தான், படித்து முடித்தான், ஒரு வினை சொல்லோட முடியுதுல. அப்ப இந்த படிக்கு வினையச்சம் என்ன அப்படின்னா படித்து இஸ் த ஆன்சர். ஏன்னா படித்துக்கு அப்புறம் பெயர் சொல்ல போட முடியாதுல. படித்து மாணவன் என்ன அர்த்தம் இருக்கு? படித்து மாணவி ஒரு பொருளும் இல்ல, ரைட்டா? படித்து வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினை சொல்லை, ஒரு எச்சத்துக்கு பின்னாடி வினை சொல்ல மட்டும் தான் போட முடியுது அப்படின்னா வினையச்சம். ஒரு எச்சத்துக்கு அப்புறம் பெயர் சொல்ல மட்டும் தான் போட முடியுதா பெயரெச்சம். சிம்பிள். வினையாளனின் பெயர்னா இந்த படித்தவர், இந்த மாதிரி வினையாளனின் பெயர். வேர்ச்சொல்னா ஆரம்ப சொல், படி, கேள், இதெல்லாம் வந்து வேர்ச்சொல். வேர்ச்சொல்லை வினையச்சமாக மாற்றுக. பார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேர்ச்சொல்லு இதை வினையச்சமா மாத்துக அப்படின்னா, வினையச்சமா மாத்துங்க அப்படின்னா பார்த்து, பார்த்து நின்றான், பார்த்து வந்தான், அப்புறம் என்னது பார்த்து சென்றான். ஸோ அதெல்லாம் வந்துடும். அப்ப பார்னா பார்த்து இஸ் த ஆன்சர், வினையச்சமா மாத்துறதுக்கு. அடுத்து கேட்டான் வேர்ச்சொல் தருக. இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க. கேட்டான் சொல்லக்கூடிய ஒரு ஆண்பால் வினைமுற்று கொடுத்துருக்காங்க. கேட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வினைமுற்று, ஆண்பால் வினைமுற்றை கொடுத்துட்டு இதோட வேர்ச்சொல் என்ன கேட்கிறாங்க. ஸோ கேட்டானோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னா கேள், ஆரம்ப சொல். அந்த சோஸ் சொல் எது அப்படின்னா கேள். பிரித்தால் பொருள் தராம இருக்கக்கூடிய ஒரு சொல் தான் வேர்ச்சொல். அது கேளா தான் இருக்கும், மீதி எல்லாமே வந்து ஆப்ஷன்ல இருக்காது. ஸோ கேள் தான் ஆன்சரா இருக்கும். அடுத்து கேள், ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் தவறான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. கேள், கேட்டார், நட, நடக்கிறது, போ, போனான், இதெல்லாமே கரெக்டான வேர்ச்சொல் இணைதான். நடனா நடக்கிறது, கரெக்டுதான். கேள்னா கேட்டார், போனா போனான், ஒரு ஆண்பால் வினைமுற்று, எல்லாமே கரெக்டா, வினைமுற்று கரெக்டா இருக்கு, ரைட்டா? வாழ்க அப்படின்னா வாழ்க்கை, இது தப்பா இருக்கு. வாழ்கங்கிறது வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. வாழ்க, வாழியர்லாம் வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? வால் அப்படின்னு தான் வரணும். வாழ்கன்னா வால் அப்படிங்கிறது ஒரு வேர்ச்சொல்லா வரணும். ஆனால் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாம வேற ஒரு பொருள் வருது, ரைட்டா? அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். மீதி மூணுமே கரெக்டா இருக்கு. தவறு எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஒருமை பன்மை அறிந்து சரியான தொடரை தேர்வு செய்க. ஒருமை பன்மை, ஒருமை பன்மை ரொம்ப முக்கியம், ரைட்டா? அது மரம் அல்ல. ஆக்சுவலா அந்த அல்ல, அன்று அப்படிங்கிறது இந்த அக்ரிணைக்கு பயன்படுத்துவாங்க, அக்ரிணைக்கு பயன்படுத்துவாங்க. அந்த அக்ரிணையில ஒருமையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அன்று பயன்படுத்தணும். அதே அக்ரிணையில பன்மையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அல்ல பயன்படுத்தணும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு இது மரம் அல்லன்னு இருக்கு. மரம்ங்கிறது ஒருமை, ரைட்டா? அக்ரிணையில ஒருமை மரம். அந்த மரம்க்கு பக்கத்துல நமக்கு ஒருமையா அக்னிணை ஒருமையா இருந்துச்சு அப்படின்னா இங்க அன்றுன்னு தான் வரணும். அக்னிணை ஒருமையா இருந்தா அன்று, பன்மையா இருந்தா அல்ல, ரைட்டா? ஸோ இங்க அல்ல வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. இங்க பாருங்க, அவை பறவைகள் அன்றுன்னு இருக்கு. ஆக்சுவலா இங்க அக்னிணையில பன்மை இருக்கு. இப்ப பன்மை இருக்கிறப்ப இங்க அல்லன்னு வரணும். ஸோ ஒருமைக்கு அன்று, பன்மைக்கு அல்ல, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது ரெண்டுமே தப்பா இருக்கு, மாறி இருக்கு.
அவை அவை பறவைகள் அல்ல பூக்கள், அது மரம் அன்று கம்பம். ஸோ அதை அப்படி சேர்க்கிறாங்க. ஓகே. அவர்கள் அடிமைகள் அல்லர், இது கரெக்ட். அவர்கள் அடிமைகள் அல்லர், போராளிகள். அல்லருங்கிறது கரெக்ட். அக்ரிணையில அன்று அல்லங்கிறது அக்ரிணைக்கு பயன்படுத்தக்கூடிய சொற்கள். இந்த அன்று அல்ல அக்ரிணைக்கு பயன்படுத்தணும். இந்த அல்லர், அல்லன், அல்லல் இதெல்லாம் வந்து உயர்திணைக்கு பயன்படுத்தக்கூடிய சொற்கள். ரைட்டா? ஒரு ஆண் பாலோ பெண் பாலோ பலர் பாலோ இருந்துச்சுன்னா அல்லன், அல்லல், அல்லர் பயன்படுத்தணும். இப்ப இங்க அல்லர் அப்படிங்கிறது எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு பலர்பால் உயர்திணை. உயர்திணையில பலர்பாலா இருந்துச்சுன்னா அல்லர் பயன்படுத்தணும். இப்ப பாருங்க, அடிமைகள் அப்படிங்கிறது ஒரு மனிதர்களை குறிக்கிறாங்க, உயர்திணை மனிதர்களை குறிக்கிறாங்க. அதுலயும் பலர்பாலா இருக்கா, அப்ப அல்லர் தான் பயன்படுத்தணும். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ரைட்டா? கரெக்ட். அவன் திருடன் அல்ல, திருடன் அப்படிங்கிறது ஒரு உயர்திணை. ரைட்டா? அல்ல எங்க பயன்படுத்தணும்னா அக்ரிணையில தான் பயன்படுத்தணும். அக்ரிணையில பன்மையில பயன்படுத்தணும். ஆனா இங்க உயர்திணை இருக்கு. அப்ப உயர்திணைக்கான வினைமுற்று என்ன வரணும் அப்படின்னா திருடன். திருடன்கிறது ஒரு ஆண்பாலா, ஆண்பாலாகிறப்ப திருடன் அல்லன் அப்படின்னு வரணும். ஒரு ஆண்பாலா இருந்துச்சுன்னா உயர்திணையில அல்லன் பயன்படுத்தணும். ஒரு பெண் பாலா இருந்துச்சுன்னா உயர்திணையில அல்லல்னு பயன்படுத்தணும். ஒரு பலர்பாலா இருந்துச்சுன்னா உயர்திணையில அல்லர்னு பயன்படுத்தணும். இதே அக்ரிணையில ஒருமையா இருந்துச்சுன்னா அன்றுன்னு பயன்படுத்தணும். அக்ரிணையில பன்மையா இருந்துச்சுன்னா அல்ல அப்படின்னு பயன்படுத்தணும். ரைட்டா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. மீதி மூணுமே தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. வினா எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். இதெல்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம். யாரு யாது யாருக்கெல்லாம் வராது. எத்தனை வகைப்படும் அந்த கவுண்ட் தான் கேட்குறாங்க. மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது? மெல்லினத்துக்கான இன எழுத்து, இன எழுத்துகள். இன எழுத்துக்கள் எங்கெங்கெல்லாம் வரும் உங்களுக்கு? இந்த வல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள் இருக்குல்ல. ரைட்டா? அதாவது காசாடா தாபாரா இக்கு இங்கு இச்சு இஞ்சு, அதாவது இக்கு இங்கு இச்சு இஞ்சு இத்து இன்னு இப்பு இம்மு ஈகி இரு, இது எல்லாமே இன எழுத்துக்களா இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு திங்கள், இது இன எழுத்து தான். இங்கு பக்கல கா வருது. சந்தனம் இது ஒரு இன எழுத்து, இன்னு பக்கல தா வருது. அம்பு இம்மு பக்கல பா வருது. ஸோ இது மூணுமே இன எழுத்து. கிண்ணம்ங்கிறது இன எழுத்து இல்லை. அதனால இதான் ஆன்சர். ரைட்டா? மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எதுன்னு தான் கேட்கிறாங்க. ஸோ அதனால ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ரைட்டா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கடலுக்கு வேறு பெயர் என்ன? பறவை. கடலுக்கு வேறு பெயர் பறவை. கதவை மெல்ல திறந்தான். ஏன்னா மெல்ல இந்தரா வரும். திறந்தான் இஸ் த ஆன்சர். ஸோ பறவை திறந்தான் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். தான் ஒரு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? தான் பிளஸ் ஒரு, தான் பிளஸ் ஒரு, தான் பிளஸ் ஒரு, தானே பிளஸ் ஒரு. ஸோ தான் ஒரு அப்படிங்கிறது ரெண்டு சொல்லி தான் இருக்கு. ஸோ தான் பிளஸ் ஒரு இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். முளை, மூளை. முளைங்கிறது இந்த விதையின் முளையை குறிப்பாங்க, குறிக்கிறதா முளைன்னு சொல்லுவாங்க. முளையை பிச்சு எடு, விதையின் முளை அப்படிங்கிறது. மூளை அப்படிங்கிறது நம்ம தலைக்குள் உள்ள ஒரு பகுதி. ஸோ அதனால ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஸோ இதெல்லாம் ஈஸியாகவே அடிச்சிடலாம். ரைட்டாங்க? அடுத்து கூகை. கூகை என்ன செய்யுங்க? குளரும் இஸ் த ஆன்சர். கூகை வந்து குளரும் இஸ் த ஆன்சர். மரபு சொல்ல கரெக்டாக படிச்சுக்கணும். ரைட்டா? குயில் கூவும். குயில் தான் கூவும் சொல்லிட்டு அர்த்தம் வரும். குயில் வந்து கூவும். மயில் வந்து அகவும். அகவுக்கு வந்து மயில். மயில் அகவும், குயில் கூவும். கோழி கொக்கரிக்கும் வரும். கொக்கரிக்கும் வந்து கோழி கொக்கரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆனால் இங்கே கேட்கறது கூகை தான் கேட்குறாங்க. ஸோ கூகைனா குளரும் இஸ் த ஆன்சர். சரியான விடையை தேர்ந்தெடுத்துக. மண் பிளஸ் அழகு மண்ணா. இங்கே அழகு இந்தலாம் வந்துட்டு இந்தலாம் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. மண் பிளஸ் அழகு அது மாறி வருது. ஸோ தப்பு. மண் பிளஸ் அழகு மண்ணி அழகு நீ வருது, வராது. மண் பிளஸ் அழகு மண் அழகு. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஸோ டி தான் கரெக்ட். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். குற்றம் பிளஸ் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். குற்றம் அல்லாதவர் வராது. குற்றம் இல்லாதவர் அப்படியே தான் இருக்கு. அது சேர்த்து எழுத சொல்றாங்க. குற்றம் இதுவும் சேர்த்து எழுத சொல்றாங்க. தப்பா இருக்கு. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? ஆ பிளஸ் உருவம். ஆ பிளஸ் உருவம். இப்போ போயிடும். ஸோ ஆ பிளஸ் உருவம். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். புணர்ச்சி விதிகள்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அந்த ரிவிஷன் கிளாஸ்ல தனியாக கூட சொல்றேன் பின்னாடி. நாவாய் என்னும் சொல்லுக்கு உரிய பெயர்கள் என்ன? நாவாய் அப்படின்னா வங்கம் அப்படிங்கிறத சொல்லலாம், கழம்னு சொல்லலாம், தோணின்னு சொல்லலாம். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். இந்த ஒரு சொல் பல பொருள், பல சொல் ஒரு பொருள்லாம் நம்ம வந்து மனப்பாடம் தான் பண்ணணும், வேற வழியே இல்லை. ரைட்டா? அதனால வந்து ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறேன் தமிழில். நான் என்னுடைய பாட புத்தகத்தை முதல் பக்கம் முதல் கடைசி பக்கம் வரை முழுவதும் படித்து முடித்தேன். வரைன்னு வரும். ஆனாலும் எனினும் மற்றும்லாம் வராது. ரைட்டா? ஆனாலும்னா அந்த இணைப்புக்கு பயன்படுத்தக்கூடியது தான் ஆனாலும் மற்றும் அந்த மாதிரி விஷயம்லாம். இது இருந்தாலும் கூட அது ஆனாலும் நான் இது
நான் சரியா படிக்கல ஆனாலும் பாஸ் ஆவேன், அங்கதான் ஆனாலும் பயன்படுத்துவோம். ரைட்டா? ஒரு ரீசன் சொல்றப்ப. மற்றும்ங்கிறது ரெண்டு இணைக்கிறப்ப, இது இவர் மற்றும் அவர், அவன் மற்றும் அவள், குமார் மற்றும் சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. எனினும்னா அதுவும் வராது. ஸோ வரை தான் வரும் கரெக்டா. கப்பல் என்னும் பொருள் தரும் சொற்களை தேர்க. கப்பல்னா நாவாய் வங்கம், இதெல்லாம் வந்து பொருள். கப்பலுக்கான பொருள் நாவாய் வங்கம் சொல்லலாம், அம்பின்னு சொல்லலாம், எப்படின்னா சொல்லலாம். நாவாய் வங்கம் அம்பி எல்லாமே கப்பலுக்கான பொருளா இருக்கும். ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒரு ஓர் ஒரு உயிரெழுத்து, அதாவது வறுமொழியில உயிரெழுத்து இருந்துச்சு அப்படின்னா, உயிரெழுத்துல ஆரம்பிச்சது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்தணும். உயிர்மை எழுத்தா இருந்தா ஓருன்னு பயன்படுத்தணும். இது எல்லாத்துக்கும் தெரியும், ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. ஒன்று ஆசிரியர்லாம் தப்பு, ஒரு ஆசிரியர் வராது. ஏன்னா ஆங்கிறது ஒரு உயிர் எழுத்து, அதுக்கு முன்னாடி ஓர் தான் வரணும், ஒரு வராது. ஒருங்கிறது உயிர்மை எழுத்தா பின்னாடி இந்த மட்டும்தான் வரும். ஸோ இது தப்பு. இங்க ஓர் ஆசிரியர், இங்கேயும் ஓர் ஆசிரியர், இது ரெண்டுமே கரெக்டு தான். ஃபுல்லா படிப்போம். ஓர் ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் பாடம் சொல்லி கொடுத்தார், அப்படியே கரெக்டா தான் இருக்கு. சி கரெக்டா தான் இருக்கு. ஓர் ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் பாடம் சொல்லி கொடுத்தனர், தப்பா இருக்கு. ஏன்னா ஆசிரியருங்கிறது ஒரு ஆண்பால் எழுவாயா இருக்கு, எழுவாயில ஆண்பாலா இருக்கு. கொடுத்தனர் அப்படிங்கிறது அதே வினைமுற்றுல, அதாவது அதை முடியக்கூடிய அந்த விகுதியில வினைமுற்றுல பலர்பாலா இருக்கு. ஒரு ஆண்பால் எழுவாயா இருந்தா ஆண்பால் வினைமுற்றுதான் வரணும், ஒரு பெண்பால் எழுவாயா இருந்தா பெண்பால் வினைமுற்றுதான் வரணும், ஒரு பலர்பால் எழுவாயா இருந்தா பலர்பால் வினைமுற்றுதான் வரணும். ரைட்டா? கரெக்டா இருக்கணும், அந்த வினைமுற்று ரொம்ப கரெக்டா இருக்கணும். எங்க எழுவாய் ஆரம்பிக்குதோ அதுல தான் கரெக்டா முடியணும் விகுதியும். பகுதி எங்கேயோ அங்கதான் விகுதி. ஸோ அப்படி பாக்குறப்ப நமக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட், இது தப்புன்னு அடிச்சிடலாம். ரைட்? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். புதுச்சேரி அப்படிங்கிறது மறு ஊர் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். புதுவை, இதெல்லாம் ரொம்ப ஈஸியா அடிச்சிடலாம். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. மேலலார் செல்வமே போல், தலை நிமிர்ந்து நிற்பது போல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். தலை நிமிர்ந்து நிற்பது போல் அப்படிங்கிறது வரும். சொல்லிற்கு இணையான வேறு சொல் கண்டறிக. நனி அப்படிங்கிறது அதோட வேறு சொல் என்ன? நனி, அதாவது இந்த சால, நனி, தவ, கூர், களி இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த நனி அப்படிங்கிறது தவன் அர்த்தம். ஏன்னா எல்லாமே வந்து மிகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை தருது. மிகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை தரதுனால நனி அப்படின்னா தவன் அர்த்தம். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா அடிச்சலாங்க. நாட்டு மக்களுடைய டேஷ் ஒழிக்க வேண்டும், வறுமையை ஒழிக்க வேண்டும். நாட்டு மக்களுடைய வறுமையை ஒழிக்க வேண்டும், வறுமையை இஸ் த ஆன்சர். அடுத்து மேவலால் அப்படிங்கிறதுக்கான இரு பொருள் என்ன? இந்த பொருள் சொல்லும் பொருள்லாம் மனப்பாடம் பண்றது தான் ஒரே வழி. ரைட்டா? திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளோதான் நமக்கு மேட்ரு. அதில் தான் அவுட் சோர்ஸு இந்த மாதிரி அகர முதலெல்லாம் படிக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ மேவலால் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னா அதாவது பொருந்துதலால் அல்லது பெறுதலால் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி. இல்லைனா 4ல எது பெருசாக இருக்குன்னு பாருங்க. ஆனால் இதுலையும் பார்க்கலாம், ஜிஎஸ்ல அப்படி ஒரு ஷார்ட்கட் இருக்கும், எது பெருசாக இருக்கோ அது ஆன்சராக இருக்கும்னு சொல்லிட்டு. அது இதில் ஓரளவுக்கு தான் அது கொஞ்சம் சாத்தியக்கூறாக இருக்கும். அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசை ரொம்ப முக்கியம். சார்ஜில் கால ஃபர்ஸ்ட் முடியணும், கா சீரிஸ் முடியணும், அப்புறம் ngா சீரிஸ், அப்புறம் சா சீரிஸ், அப்புறம் காங்க ஞா சீரிஸ், டா சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் நீலம், கோமேதகம், மாணிக்கம், வைரம், பவளம், வைடூரியம், முத்து, புஷ்பராகம், மரகதம். இதுல கோ வந்துருது, காவோட சீரிஸ் வந்துருது. கண்டிப்பா இது ஃபர்ஸ்ட் வந்துடணும். ரைட்டா? ஸோ 4ல பாருங்க, கோமேதகம் செகண்ட் ஆப்ஷன்ல மட்டும் தான் ஃபர்ஸ்டா வந்திருக்கு, மீதி 3லுமே வேற வேற வந்திருக்கு. அப்ப மீதி எதுவுமே பார்க்க தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா ஆப்ஷன் பி அடிச்சு விட்டுருங்க. அகரவரிசையில் ஆப்ஷன் பி அடிச்சு விட்டுருங்க. ரைட்டா? அப்புறம் காங்கா, சாஞ்சா, தானா வருது, அப்புறம் பாவோட சீரிஸ் முடியுது, மாவோட சீரிஸ் முடியுது, மா, மூ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வாவோட சீரிஸ் வந்து வைடூரியம், அதுல வைக்கு அப்புறம் டா வருது, அப்புறம் ரா வருது. ஃபர்ஸ்ட் எழுத்துக்கு அப்புறம் செகண்ட் எழுத்து ரெண்டும் வை இருக்கிறப்ப 2 பார்க்கணும். ஸோ காங்கா டா ஃபர்ஸ்ட், அப்புறம் ரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பாக்குறப்ப ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். பொருந்தா சொல்லை எடுத்து எழுதுக. பொருள், இடம், காலம், இது 3மே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. பேருந்து அப்படிங்கிறத வித்தியாசமா இருக்கு. குரூப்ல டூப்புன்னு சொல்லுவோம்ல, அதான் பேருந்து சம்மந்தலாம இருக்கு. ஒரு பொருள் தரும் பல சொற்களை எழுதுக. அண்டம், அகிலம், வானம், நிலவு, அண்டம், சூரியன், பூமி, பூமி மண்ணு வேற வேற சொல்லு. வானம், நிலவுங்கிறதும் வேற வேற கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய சொல் தான். அண்டம், சூரியனுங்கிறதும் வேற வேறதான். அண்டம், அகிலம் இதுதான் கரெக்ட். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அண்டம், அகிலம் எல்லாமே ஒரு பொருள் தான். அந்த பூமி, அதாவது புவி, இதுக்கு நிறைய பேர்கள் சொல்லலாம். தரும் பல சொற்கள்ல அண்டம், அகிலம் மாதிரி நிறைய ஞாலம் சொல்லலாம். பூமியை வந்து ஞாலம் சொல்லலாம், பூ உலகம் சொல்லலாம், அப்புறம் என்ன பார்ன்னு சொல்லலாம், பார், புவின்னு சொல்லலாம், வையம்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே ஒரே பொருள் தரக்கூடியது தான். ரைட்டா?
கேள்வி நான் என்பது சரியான பொருள் என்ன? கேள்வி நான் அப்படிங்கிறது நூல் வல்லான். இப்படியும் ஆணுன்னு முடிஞ்சாலே ஆண் முடியக்கூடியது ஆன்சர் இருக்கும். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். நூல் வல்லான் இஸ் த ஆன்சர். ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக. ஏ அப்படிங்கிறதுக்கான ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் என்ன அப்படின்னா அம்பு. ஏன்னா அம்புன்னு அர்த்தம். ரைட்டா? ஏங்கிறது நிறைய பொருள் தரும். இடைச்சொல்லா பயன்படுத்தக்கூடிய ஏன்னு வரும். ஏ வந்து இடைச்சொல்ல இருக்கும். சிவன் வந்து ஏன்னு சொல்லலாம். அவன் திருமால் ஏன்னு வரும். செலுத்துதல் அப்படிங்கிறது ஏன்னு வரும். ரைட்டா? இந்த மாதிரி நிறையா பொருள் தரக்கூடியது இந்த ஏங்கிறது. அல்ல அம்புன்னு வருது. அம்புங்கிறது ஒரு பொருள். ரைட்டா? ஓரெழுத்து ஒரு மொழியில. எது சொல்லை எடுத்து எழுதுக. ஐயம் அப்படிங்கிறது என்னப்பா எது சொல்லுன்னு கேட்குறாங்க. ஐயம்னா பயம். இது வந்து ஐயம்கான மீனிங். எது சொல் இல்லை. ஐயம்னா அச்சம். அதுவும் மீனிங் எது சொல் இல்லை. ஐயம்னா ஆப்போசிட் தெளிவு. பயம் அச்சமா. எதுக்கு அச்சமா இருக்க? தெளிவாரு, பயப்படாத, தெளிவாரு. ரைட்டா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் ஏ. பணிவு வராது. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் ஏ ஆன்சர். வினாக்குறி இடம்பெறும் தொடரை கண்டறிக. ராமன் நாளை வருகிறேன் என்றான். என்றானுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப் பண்ணணும். வினாக்குறின்னு கேட்குறாங்க. வினா எங்கே வருதுன்னு கேட்குறாங்க. இங்கே தான் வினா வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீ வருவாயா இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ரைட்டா? அடுத்த கொஸ்டின். வியப்புக்குறியை பொறுத்துக. பாம்பு பாம்பு. வருக வருக. வருக வருகனா வரவேற்றல்னு அர்த்தம். ஸோ B3ல 3 இருக்கா. வாழ்க வாழ்கனா வாழ்த்துதல்னு அர்த்தம். C2ல இங்கே ஒன்று தான் இருக்கு. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். முடிஞ்சு. வருக வருகனா வரவேற்றல். வாழ்க வாழ்கனா வாழ்த்துதல். என்ன இதன் பெருமை அப்படின்னா வியப்பு. ரைட்டா? வியந்து பார்த்தல். பாம்பு பாம்புனா அவலம். அதனால வந்து 4 3 2 1. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். முகவரி இறுதியில் இடம்பெறும் நிறுத்தற்குறியீடை கண்டு. முகவரியோட இறுதியில நமக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சிருவோம். ஒரு அட்ரஸ் எழுதணும்னா கடைசியாக முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சிருவோம். நடுவில் தான் கமாலா போடுவோம். ரைட்டா? அதனால முற்றுப்புள்ளி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆதலால் என்னும் சொல்லின் பின் எவ்வகை நிறுத்தற்குறி எழுதல் வேண்டுமா? வேண்டும். ஆதலால் பிகாஸ் கமா. ரைட்டா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக கார் புள்ளி இஸ் த ஆன்சர். கார் புள்ளி வரும். சரியான தொகை மரபை கண்டறிக. ஆநிறை, ஆத்திரல், ஆமந்தை, ஆ கூட்டம். இந்த நாளில் வந்து கரெக்டானது வந்து ஆநிறை தான். ஆப்ஷன் ஏ. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து அடிச்சு துவைச்சது கொஸ்டின்ஸ். இதெல்லாம் 46. ஆண்பால் பெயர் சொல்லை கண்டறிக. அவன், அரசி, அது, அவர்கள். ஆண்பால் பெயர் சொல்னா என்ன? ஒரு ஆண்பால்னா என்ன? அவன், இவன். ரைட்டா? இதெல்லாம் ஆண்பால். ஸோ அதனால வந்து ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். அரசி, அது, அவர்கள் எல்லாம் வராது. அவன் தான் ஆன்சர். ஸோ அதனால வந்து ஆண்பால். கால வலுவை கண்டறிக. கரிகாலன் நாளை வருவான். கரிகாலன் நேற்று வந்தான். கரிகாலன் நாளை வந்தான். கரிகாலன் இன்று வருகிறான். வலுன்னு சொல்றாங்க. வளாநிலை இல்ல, வலுன்னு சொல்றாங்க. ஸோ வலுன்னு வரப்ப நமக்கு கரிகாலன் நாளை வந்தான் அப்படிங்கிறத ஒரு பிழையோட இருக்கு. அதனால வந்து ஆப்ஷன் டி கரிகாலன் நாளை வந்தான் தான் வலுவோட இருக்கு, பிழையோட இருக்கு. வலு அமைதின்னு ஒன்று இருக்கு. வலு அமைதினா சில காரணங்களுக்காக அது தப்பா இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது. ரைட்டா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு அந்த படிக்காத படத்தில் லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சொல்லுவார். லக்ஷ்மிங்கிறது ஒரு பெண் பாலை குறிக்கிறது. காரானா லக்ஷ்மின்னு சொல்லுவார். ஸ்டார்ட் ஆயிடுங்கிற அப்போ இருந்தாலும் அது அங்கே வலு அமைதி பெற்றிருக்கு, பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. ரைட்டா? சில நான் வந்து இலக்கணம் ரிவிஷன் சொல்லிட்டு ஃபுல்லாக போட்டிருப்பேன். அதில் எல்லாமே சொல்லியிருப்பேன். ரைட்டா? சரியான ஒன்றன் பால் பெயர் சொல்லை தேர்ந்தெடு. மலைப்பாம்பு ஊர்ந்தது. மலைப்பாம்புகள் ஊர்ந்தது. மலைப்பாம்புகள். மலைப்பாம்பு ஊர்ந்த. மலைப்பாம்புன்னு வந்தாலே அது வந்து ஒருமையில் இருக்கு. ஊர்ந்தன வராது, ஊர்ந்தது தான் வரும். ரைட்டா? ஒருமைக்கு தூள தான் முடியணும், நேலா வராது. அதனால இது வராது. இங்க சரியான ஒன்றன் பால் தான் சொல்றாங்க. இதுவும் பலருவின் பால்ல இருக்கு. இதுவும் வராது. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். பெண் பாலை தெரிவு செய்க. அது அரிசி, அவை அரசி. அரசிங்கிறது பெண் பால். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஒருமை பன்மை பிழை. பன்மை சரியாக பயின்று வரும் தொடரை செய்க. பன்மைங்கிறாங்க. விண்கலங்கள், விண்கலம், விண்கலம், இந்த விண்கலம் விண்கலம் ரெண்டு தூக்கிடுங்க. ஏன்னா இங்க பன்மைங்கிறாங்க. பன்மைனா விண்கலங்கள்னு வரணும். இங்க ரெண்டுல தான் விண்கலங்கள்னு வருது. விண்கலங்கள் விண்ணில் பறந்தன. விண்கலங்கள் விண்ணில் பறந்தது. விண்கலங்கள்ங்கிறது ஒரு பலர், அதாவது பலவின் அதாவது நிறைய இருக்கு, அதாவது பன்மையா இருக்கு. ரைட்டா? விண்கலங்கள் பன்மையில இருக்கு. அப்ப பறந்தனன்னு சொல்லக்கூடிய ஒரு பன்மை வினைமுற்று தான் வரணும். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக டேஷ் உழைப்பை நல்கினார். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக இத்துன்னு வருது பாருங்க. அதாவது அங்க வல்லினம் மிகுந்திருக்கு. அப்ப தமது உயர்வுக்காக தமது அப்படின்னு சொல்லிட்டு வரும். அவன் படித்தான். இது எவ்வகை வினை? அவன் படித்தான். ஒரு எழுவாய் தானே ஒரு செயலை செய்தால் அது தன்வினை. ஒரு எழுவாய் பிறரை வைத்து ஒரு செயலை செய்தால் அது பிறவினை. இப்ப
கரையை சேர்ந்தான் அப்படின்னா ஒரு நபர் கரையை அவனே போய் சேர்றான், கரையை சேர்ந்தான், அதுங்கிறது தன்வினை. கரையில் சேர்ப்பான் அப்படின்னு இருக்குன்னா வேற யாரையோ போய் சேர்க்கிறான்னு அர்த்தம், அது பிறவினைன்னு அர்த்தம். இதான் தன்வினை பிறவினைக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். இது நான் தனியே ஒரு இதாகவே போட்டிருப்பேன், கிளாஸாகவே போட்டிருப்பேன் யூடியூப்ல, எடுத்து பாருங்க. அவன் படித்தான் அப்படிங்கிறத அவனே தான் படிக்கிறான், வேற யாரும் அவனை படிக்க வைக்கல. அவன் இருக்கான், அவன் படிக்கிறான், ஸோ அவனே அவன் வேலையை செய்யறான், அவனே படிக்கிறான், தன்வினைன்னு வரும். ரைட்டா? ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். கவிதை சீதாவால் இயற்றப்பட்டது, இது எவ்வகை வாக்கியம்? இது மாதிரி எழுவாய்க்கு அப்புறம் ஆள்னு சேர்க்கிறாங்கன்னா அது செயற்பாட்டு வினையா வந்துடும். எழுவாய்க்கு அப்புறம் ஆள் சேர்ந்தாலே அது செயற்பாட்டு வினையா வந்துடும். ரைட்டா? அதுமாதிரி செயற்பட பொருளோட ஐ சேர்ந்தா அது வந்து செய்வினையில வரும். இப்ப இதே சொற்றொடர் சீதா கவிதையை இயற்றினாள் அப்படின்னு வந்தா கவிதையை இயற்றினாள் அப்படிங்கிறப்ப அது செய்வினையில வந்துடும். ரைட்டா? ஸோ அதனால வந்து ஞாபகம் வச்சுங்க. இவன் பட்டது இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது செயற்பாட்டு வினை தான். சொற்களை ஒழுங்குபடுத்துக. கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே கரெக்டாக தான் இருக்கு. தண்ணீரை கிணற்று வெள்ளம் என்னையாது தப்பு. வெள்ளம் தண்ணீரை கிணற்று தப்பு. கொண்டு போகாது தப்பு. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. அதியமான ஔவைக்கு நெல்லிக்கனி வழங்குதல். நெல்லிக்கனி அதியமான ஔவைக்கு தப்பு. அதியமான நெல்லிக்கனி வழங்குதல் ஔவைக்கு தப்பு. அதியமான நெல்லிக்கனி ஔவைக்கு வழங்குதல் தப்பு. அதியமான ஔவைக்கு நெல்லிக்கனி வழங்குதல். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். எம்பாஸ்ட் ஸ்கல்ப்சர் அப்படின்னா புடைப்பு சிற்பம்னு அர்த்தம். எம்பாஸ்ட் ஸ்கல்ப்சர்னா சிற்பம். அப்படி வந்தாலே 4ல இந்த ஆப்ஷன் தான் வந்துடும் உங்களுக்கு. ஸ்கல்ப்சர்னா சிற்பம் வந்துடும். அதனால ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ட்விட்டருங்கிறதுக்கு தமிழ் என்ன அப்படின்னா கீச்சகம் இஸ் த ஆன்சர். இதெல்லாம் அப்படியே ஸ்கூல் புக்ல இருக்கிற விஷயம் தான். இ லேர்னிங் வெப்சைட் அப்படின்னா மின் கற்றல் இணையதளம்னு அர்த்தம். ஏன்னா வெப்சைட்னா இணையதளம், இ லேர்னிங்னா மின் கற்றல். ஆப்ல இப்போ நீங்க பார்த்துருக்கீங்க கிளாஸ் எல்லாம் மின் கற்றல் தான், இ லேர்னிங் தான். அடுத்து எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா எஃபெக்ட்ஸ்னால பண்பலை வராது, எதிரொலி வராது, மின்னணு உத்திகள் வரும். எஃபெக்ட்ஸ் எக்ஸ் அந்த பன்மையில் இருக்கலாம், உத்திகள் அப்படி கூட அடிக்கலாம். மின்னணு உத்திகள். ஃபாரஸ்ட்ரினா விலங்கியல், காடு, அளவீட்டியல், வனவியல். ஃபாரஸ்ட்னா வனம், வனவியல் இஸ் த ஆன்சர். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா சட்டமன்ற உறுப்பினர், பார்த்தாலே தெரியுது. சிம்பாலிசம் அப்படின்னா வடிவியல், புள்ளியல், வட்டவியல், குறியீட்டியல். சிம்பல் அங்கே என்ன குறியீடு இருக்கு, என்ன சிம்பல் இருக்கு, குறியீட்டியல் இஸ் த ஆன்சர். பயோதெரப்பி அப்படின்னா உயிர் மருத்துவம் இஸ் த ஆன்சர். பயோனா உயிர், தெரப்பினா மருத்துவம், உயிர் மருத்துவம் இஸ் த ஆன்சர். தீசிஸ்னா ஆய்வேடு, கையேடு, அறிவாளர் சின்னம், ஆய்வேடு. தீசிஸ்னா ஒரு ஆய்வேடு, ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணு, ஒரு ஆய்வேடு சப்மிட் பண்ணுன்னு சொல்லுவாங்க கிளாஸ் டீச்சர்லாம். மிசைல் அப்படிங்கிறது ஏவுகணை, ஏவு ஊத்தி கடமை, ஏவுகணை இஸ் த ஆன்சர். ஏவுகணை அதெல்லாம் போர் போயிட்டு இருக்கு, ஈரான் அமெரிக்கா எல்லாம் ஃபேமஸாக இருக்கும் மிசைல்லாம் ஏவுகணை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ் ஒரு 65 கேள்வி பார்த்துருக்கோம். ரிமைனிங் 35 கேள்வியில் இலக்கியம், அதாவது அந்த அந்த என்ன சொல்றது, ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் அந்த மாதிரி விஷயம் அதுவும் வரும். ரைட்டா? அதுவும் இருக்கும் மீது 35 கேள்விகளை. நான் என்ன பண்ணுறேன், அந்த 35 கேள்விகள் ப்ளஸ் இதையும் சேர்த்து நான் கீழே பிடிஎஃப் நான் தரேன். நீங்கள் அதை போட்டு பாருங்க. போட்டு பார்த்துட்டு ஆன்சர்ஸ் கீஸும் நான் தரேன். கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீஸ் ரெண்டுமே வந்து 2 தனித்தனி பிடிஎஃப்ல நிப்பாட்டுறேன். அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. 66 100 வரைக்கும். ரைட்டா? ஸோ ஒரு 65 வரைக்கும் இலக்கணம் ஃபுல்லாக இருந்துச்சு, ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணியிருக்கோம். ரைட்டா? எல்லாமே ஈஸி தான், ஒன்றும் பெருசாக டஃபோ மீடியம் லெவலில் கூட பெருசாக இல்லை, எல்லாமே ஈஸி தான். இருந்தாலும் டச் இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணுன்றதுக்காக நம்ம இந்த வீடியோ வந்து எடுத்தோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அடுத்த விஷயத்தில் குரூப் 4 எப்படிலாம் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி நம்மளே கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி அடுத்த வீடியோவில் நான் வந்து தமிழ் கொண்டு போகிறேன். ரைட்டா? ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.